நடிப்பில் ஜிவி பிரகாஷ் அவர்களோட இசையில் தனுஷ் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் இட்லி கடை. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கிராமத்தில் இட்லி கடை வச்சுக்கிற ராஜ்கிரண், கீதா கைலாசம் அவங்களோட பையன் தனுஷ். தனுஷ் வந்து நீங்கள் இட்லி கடை வச்சா கடைசி வரைக்கும் நானும் இந்த இட்லி கடையில் தான் வேலை பார்க்கணுமா அப்படின்னு நினச்சி சொல்லி வெளிநாடு வேலைக்கு போகிறாரு. அங்கே வெளிநாட்டில் ஒரு பெரிய கார்ப்பரேட் ஹோட்டலில் வந்து செஃப்பாக இருக்கார். அந்த கார்ப்பரேட் ஹோட்டலோட ஓனர் சத்யராஜ், அவரோட பையன் அருண் விஜய், அவங்களோட மகள் வந்து ஷாலினி பாண்டே. ஷாலினி பாண்டேவுக்கும் தனுஷ்க்கும் காதல். அவங்க காதலை அவங்க ஏற்றுக்கிட்டு சத்யராஜ் அவர்கள் ஏற்று கல்யாணமும் முடிச்சு வைக்க பிளான் பண்ணுறாரு. அப்படி கல்யாணம் முடிய போகிற நேரத்தில் தனுஷோட அப்பா வந்து இறந்துறாரு. அதை பார்க்க தனுஷ் அவர்கள் கிராமத்துக்கு வராரு. அப்படி வந்ததுக்கப்புறம் திரும்ப வெளிநாடு போயிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா, இல்லை கிராமத்தில் இருக்க அப்பாவோட இட்லி கடையை டேக் ஓவர் பண்ணி வழி நடத்தினாரா அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படி